சங்கதின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீர்நிலையை தடுக்க ட்ரம்பிற்கு உரிமை இல்லை, கொந்தளிக்கும் சர்வதேச அரங்கம். அமெரிக்காவுடன் மோதும் சீனா, ஹோர்முஸ் நீர்நிலையை கடந்த சீன கப்பல் பரபரப்பாகும் மத்திய கிழக்கு. எண்ணெய் விநியோகத்தில் வரலாறு காணாத சரிவு, சர்வதேச எரிசக்தி முகமையின் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை ஊடான போக்குவரத்து முடக்கம், உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் ஆபத்து. செல்வதூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். சூறாவளியால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் புத்தாண்டு கொண்டாடிய ஜனாதிபதி, மகிழ்ச்சியில் மக்கள். ஆட்சி கவிழாது, சூழ்ச்சி பலிக்காது, எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் ஹரணி கடும் எச்சரிக்கை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். டிட்வா சூறாவளியினால் வீடுகளை இழந்த மக்களுக்காக அரசாங்கம் வழங்கிய நஷ்டஈட்டு தொகையின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வீட்டிற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேரில் சென்று அவர்களுடன் புத்தாண்டை கொண்டாடியுள்ளார். அனுராதபுரம் கல்நேவு பிரதேச செயலக பிரிவின் மல்பேலிகல கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வசிக்கும் HM இந்திரஜித் சம்பத் சேனாரத்ன என்பவரின் புதிய வீட்டிற்கு ஜனாதிபதி நேற்று காலை சென்றுள்ளார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்ட அரசாங்க நஷ்டஈட்டை கொண்டு 5 மாத கால பகுதியில் இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கல்நேவ பிரதேச செயலக பிரிவில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்காக நிர்மாணிக்கப்படும் 6 புதிய வீடுகளில் இதுவும் ஒன்றாகும். குறித்த பிரதேச செயலக பிரிவில் பகுதியளவில் சேதமடைந்த 66 வீடுகளுக்கான நஷ்டஈட்டு தொகையும் ஏற்கனவே முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. புதிய வீட்டின் கிரக பிரவேச நிகழ்விலும் பாரம்பரிய புத்தாண்டு சடங்குகளிலும் பிரதேச மக்களுடன் இணைந்து கலந்து கொண்ட ஜனாதிபதி அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஜனாதிபதியை நெகிழ்ச்சியுடன் வரவேற்ற அப்பகுதி மக்கள் அவருக்கும் தமது புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சர்வதேச போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் நீர்நிலைகளில் கப்பல் போக்குவரத்தை தடுக்க எந்த நாட்டிற்கும் சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்று ஐநாவின் கடல்சார் அமைப்பான சர்வதேச கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. இது ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை உருவாக்கும் என்று தாம் நம்புவதாக அதன் பொதுச் செயலாளர் அர்செனியோ டொமிங்கஸ் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் ஒரு மோதல் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் எந்தவொரு நீரிணையையும் தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க சர்வதேச சட்டத்தில் இன்னும் சட்டப்பூர்வ அடிப்படை இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் பாரசீக வளைகுடாவில் சிக்கியுள்ள 20,000 மாலுமிகள் மற்றும் பொருளாதார ரீதியாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரும் உலகெங்கிலும் உள்ள மற்ற அனைவரின் மீதான கவலையும் அதிகரிக்கின்றது. இது எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அவ்வளவு காலம் நாம் அனைவரும் இந்த தாக்கத்தை உணர்வோம் என்று பொதுச் செயலாளர் அர்செனியோ டொமிங்கஸ் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை ஊடான போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளமையால் உலகளாவிய விவசாய உள்ளீடுகள் மற்றும் எரிசக்தி சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு எச்சரித்துள்ளது. தற்போதைக்கு போதிய உணவு இருப்பு உள்ளதால் விலைகளில் பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. போக்குவரத்து சீரடையாவிட்டால் 2026 பிற்பகுதியிலும் 2027 ஆண்டிலும் உணவுப் பொருட்களின் சில்லறை விலைகள் கடுமையாக உயரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலகில் வர்த்தகம் செய்யப்படும் யூரியா உரத்தில் பாதியளவு வளைகுடா நாடுகளிலிருந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்த போக்குவரத்து தடையால் விவசாயிகள் உரப்பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இடையே நடந்த 21 மணி நேர நீண்ட பேச்சுவார்த்தை போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்படாமல் தோல்வியில் முடிந்தமையால் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. அதற்கமைய ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் வெளியேறும் அனைத்து கப்பல்களையும் அமெரிக்க ராணுவம் தடுத்து நிறுத்தி வருகின்றது. இதனிடையே அமெரிக்காவின் முற்றுகை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஈரானுடன் நேரடி தொடர்புகள் இல்லாது
குறைந்தது 3 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளதை கப்பல் போக்குவரத்து தரவுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. எனினும் சில கப்பல்கள் தங்களது உண்மையான இருப்பிடத்தை மறைப்பதற்காக கண்காணிப்பு சமிஞ்சைகளை தவறாக ஒளிபரப்புவதால் எந்தெந்த கப்பல்கள் நீரிணையை கடக்கின்றன என்பதை துல்லியமாக அறிவதில் சிக்கல் நிலவுவதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக குறிப்பிட்ட சில கப்பல்கள் எந்த நாட்டு துறைமுகங்களில் சரக்குகளை ஏற்றின அல்லது இறக்கின என்பதை திட்டவட்டமாக கூற முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் மற்றும் பதற்றமான சூழல்களை கருத்தில் கொண்டு சர்வதேச எரிசக்தி முகமை உலகளாவிய எண்ணெய் தேவை மற்றும் விநியோகம் குறித்த தனது முன் அறிவிப்புகளில் பாரிய குறைப்புகளை மேற்கொண்டுள்ளது. எண்ணெய் பற்றாக்குறை மற்றும் எரிபொருள் விலை உயர்வு தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக நுகர்வோர் தேவையில் நிரந்தர வீழ்ச்சி ஏற்படும் தேவை அழிவு நிலை மேலும் பரவும் என பாரிஸை தளமாக கொண்ட இந்த சர்வதேச கண்காணிப்பு அமைப்பு எச்சரித்துள்ளது. 2026 ஆண்டில் உலகளாவிய எண்ணெய் தேவை நாளொன்றுக்கு 80,000 பீப்பாய்கள் குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த மாதம் கணிக்கப்பட்ட 6,40,000 பீப்பாய்கள் அதிகரிப்பு என்ற கணிப்புக்கு முற்றிலும் மாறான பாரிய வீழ்ச்சியாகும். இந்த ஆண்டு எண்ணெய் விநியோகம் நாளொன்றுக்கு 1.5 மில்லியன் பீப்பாய்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த மாதம் இது 1.1 மில்லியன் பீப்பாய்கள் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது. இது கோவிட்-19 காலப்பகுதிக்கு பிந்தைய மிகப்பெரிய விநியோக குறைப்பு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் எண்ணெய் விலையானது அதன் வரலாற்றிலேயே மிகப்பெரிய மாதாந்த உயர்வை சந்தித்தது. இதனை வரலாற்றிலேயே மிக கடுமையான எண்ணெய் விநியோக அதிர்ச்சி எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து தடைகள் மற்றும் போர் சூழலே இந்த திடீர் மாற்றங்களுக்கு பிரதான காரணமாக கூறப்படுகின்றது. செல்வதனூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIRSEN606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். அமெரிக்காவின் முற்றுகையை மீறி அமெரிக்காவினால் தடை விதிக்கப்பட்ட சீன எண்ணெய் கப்பல் ஒன்று ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ரிச் ஸ்டாரி என அடையாளம் காணப்பட்ட சீன எண்ணெய் கப்பல் அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகையை மீறி ஹோர்மோஸ் நீரிணையை கடந்து வளைகுடா பிராந்தியத்திலிருந்து வெளியேறியுள்ளது. அமெரிக்காவின் முற்றுகை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இந்த ஹோர்மோஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து வெளியேறிய முதல் கப்பல் இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் வணிக தொடர்புகளை கொண்டிருந்த காரணத்தால் இந்த கப்பல் மற்றும் அதன் உரிமையாளர் நிறுவனம் மீது அமெரிக்கா ஏற்கனவே பொருளாதார தடைகளை விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் தனது சரக்குகளை ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஹம்ரியா துறைமுகத்தில் ஏற்றியுள்ளதாகவும் ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் தடைகளுக்கு உள்ளான முர்லி கிஷன் என்ற கப்பலும் இன்று ஹோர்மோஸ் நீரிணைக்குள் நுழையவுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கப்பல் ஏப்ரல் 16 ஈராக்கில் மசகு எண்ணெயை ஏற்றும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகையானது ஆபத்தானது மற்றும் பொறுப்பற்றது என சீனாவின் வெளியுறவு அமைச்சு கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த முற்றுகை பதற்றத்தை அதிகப்படுத்துவதுடன் ஏற்கனவே பலவீனமாக உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்கும் என சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் குவே ஜியாகுன் எச்சரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலம் இந்த ஆட்சியை ஒருபோதும் கவிழ்க்க முடியாது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளினால் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் மற்றும் அரசியல் நகர்வுகள் குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசை கவிழ்க்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்படும் எந்தவொரு பிரேரணையையும் முறியடிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த அரசுக்கு எதிராக எத்தனை பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டாலும் அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்குவோம் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவாகியுள்ள இந்த அரசு திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்களால் வீழ்ந்துவிடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக முன்னெடுக்கப்படும் இவ்வாறான பொய் குற்றச்சாட்டுகளை மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் எத்தனை தடைகளை ஏற்படுத்தினாலும் அரசு முன்னெடுத்துள்ள ஊழல் ஒழிப்பு மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடரும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதிபட தெரிவித்துள்ளார். இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.